அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய ரமேஷ் விஸ்வாஸ் குமாருடன் பிரதமர் மோடி சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். ரமேஷ் அமர்ந்திருந்த இருக்கை விமானத்திலிருந்து உடைந்து விழுந்ததால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. கண், நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்த அவர் தற்பொழுது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவரை பிரதமர் மோடி அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளுமே வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். பெரும் துயரை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஒரு பயணி உயிர் தப்பினார். அவரோடு தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவர் எப்படி உயிர் தப்பினாரு, எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வந்தாரா, இல்லை எப்படி வந்தாரு அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு தொடர்ந்துட்டே வருது. கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம் மதி. நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த பயணிகள், விமான ஊழியர்கள், விமானிகள் என மொத்தம் 242 பேர் பயணம் செய்ததில் அதில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார். விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பவர். அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தற்பொழுது அவர் பிரிட்டன் நாட்டு குடியுரிமை பெற்றிருக்கிறார். இந்த விபத்தில் 241 பேர் உயிரிழந்த நிலையில் இவர் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியிருக்கிறார். விமானத்தினுடைய 11 இதுதான் அவருடைய இருக்கையில். அந்த இருக்கையில் எமர்ஜென்சி அவசர கால வெளியேற அந்த கதவுக்கு அருகே அமர்ந்திருந்த அவர் விமானம் விபத்துக்குள்ளானதும் தப்பி இருக்கிறார். அதாவது பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, அவர் எமர்ஜென்சி டோர் வழியாக தப்பிப்பதாகவும், மற்றொன்று விமானம் விழுந்ததில் உடைந்ததில் அந்த உடைந்த வழியாக அவர் தப்பிப்பதாகவும் என பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர் அந்த விமானத்தில் இருந்து தப்பி அவர் நேரடியாக ஆம்புலன்ஸுக்கு நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் நேற்று வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது அவர் அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை சந்தித்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத்திற்கு சென்று விமான விபத்து நடந்த இடம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். மேலும் அந்த விமானம் விழுந்த அந்த இடமான அந்த பிஜே மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் பகுதியையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய விஸ்வாஸ் குமார் ரமேஷை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற தகவலையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்திருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்த நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டு வருகிறார். அவர் எப்படி தப்பித்தார் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடமும் அதாவது தகவல்களை விசாரணை அமைப்புகள் அவரிடமும் தகவல்களை கேட்டு பெறலாம் என்ற ஒரு தகவலும் கூறப்படுகிறது.